ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க தான் இந்த மூவியில் ஹீரோயின். இவங்க வில்லேஜ்லேருந்து தான் வந்திருப்பாங்க. பெரிய சிட்டியாக இருக்குது. வில்லேஜில் இருந்து கம்பெனியாக எவ்வளோ கிராண்டாக இருக்குது. கண்டிப்பாக எனக்கு இந்த வேலை கிடைச்சிடணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே ஒருத்தவங்க கிட்ட கேட்டால் அவங்க டேடி வந்துடுவாங்க. இவர் தான் எங்கள் டேடி அப்படிங்கிற சொல்லுவாங்க. டேடி உங்களுக்கு ஒரு ஒய்ஃப் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இவங்களை பிடிச்சி தள்ளி விடுவாங்க. அப்போ ரெண்டு பேருமே ஒரு மாதிரி தான் அப்படியே பார்த்துக்குவாங்க. பார்த்துக்கிட்டதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அப்படியே தள்ளிடுவாங்க. தள்ளினதுக்கப்புறம் தான் நான்சென்ஸ் மாதிரி பேசுறதுன்னு குழந்தைய சொல்லுவாங்க. நீங்க கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு இவங்க அம்மாவா வேணும், ஆனால் நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பாரு, இவன் சொல்றான்லாம் இது பண்ணிக்காத, ஐடென்டி உனக்கு தெரியாது, இருந்தாலும் ஒரு கண்டிஷன் இருக்கு, மேரேஜ் தான் இம்பாசிபிள் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஐயோ, நான் குழந்தைய காப்பாத்துறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் ரெண்டு பேருக்குமே கால் வந்துடும். என்னன்னா, இந்த குழந்தையோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இவங்களை யாராவது இந்த குழந்தைய பார்த்துக்கிட்டாதான் சீக்கிரமா சரியாகும். இத்தனை நாளா அவங்க அம்மா இருந்து பார்த்துக்கிட்டாங்க, இப்ப யாரும் இல்லாதங்காட்டி குழந்தைய பார்த்துக்க முடியாதுமாங்க. இங்க என்னன்னா, ஹீரோயினோட அவங்க அப்பா எவ்வளவோ கடன் வாங்கியிருப்பாங்க. அந்த 200 யுவானோ சம்திங் அதை ஹீரோயின் கொடுக்கறதுக்காக யாரையோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு 6 டைம் டிவோர்ஸ் ஆனவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கோம்பாங்க. ஹீரோயின் அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவ என்ன இப்படி இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அப்பதான் ஹீரோ வருவார். வந்ததுக்கு அப்புறமா நான் ஸ்ட்ரேஞ்சரா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கலாமா. ஹீரோயின் உடனே சரின்றுவாங்க. இங்க பாருங்க, எதுக்கு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன்னா காசுக்காக தான் ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ என்ன நினைப்பானே, இவ காசுக்காக தான் இப்படி பண்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் வா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு உடனே போய் தான் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிப்பாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்னடா இது ஃபிளாஷ் மேரேஜ் மாதிரி இருக்கு, இருந்தாலுமே இவர் ஹேண்ட்ஸமா தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் நினைப்பாங்க. ஆனாலுமே ஒரு மாதிரி பாப்பாரு. அப்பதான் அந்த குழந்தை ஓடி வரும். இன்னங்க அம்மா, உங்களுக்காக நான் பிரேஸ்லெட் கொண்டு வந்திருக்கேன்பாங்க. தேங்க்ஸ்ன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனா இது அழகா இருக்கு, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு ஹீரோ நினைப்பாரு. இவன் கம்பெனிக்கு வந்துடுவான். நான் தான் இது 3 மணிக்கு வர சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்காட்டி தான் இங்க என்ன பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு சொல்லுங்காட்டி இவ தான் இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காமா. இந்த பிரேஸ்லெட் எங்க இருந்து திருடுனா, இது நம்ம ஹீரோ கிட்ட இருந்து திருடுனா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்ப கல்யாணம் பண்ண ஆள் பேருமே சுனாவோ என்னமோ சுனா தானே அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அவரு யார் தெரியுமா, இந்த கம்பெனியோட பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ கண்டிப்பா அவர்கிட்ட இருந்தா திருப்பிட்டு இருப்ப அப்படிமா. நான் திருடவும் இல்லை, ஒன்றும் இல்லை, எனக்கு இது கிஃப்டா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. திருடுற வேலை நான் எதுக்கு இது பண்ணும், உங்க பாஸ் கிட்ட இருந்துச்சுன்னா நானே இப்பதான் வரேன், நான் அவர்கிட்ட க்ளோஸ் ஆகி வேற திருடுனா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவன் சொல்றதுமே உண்மையா தான் இருக்கு. அப்பனா இது எங்க இருக்குது, எடுத்த ஃபேக் பிரேஸ்லெட்டா, இந்த கம்பெனில எல்லாம் உங்களை கூப்பிட முடியாது இது அதுன்னு சொல்லிட்டு தான் இவளுக்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாளுங்க. எனக்கு ஃபோன் வந்துச்சு, நீங்க ஹவுஸ் கீப்பிங் வேலை கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லுங்காட்டி இவ போய் சொல்ற, நம்பாதீங்க, இப்படிதான் காலையில ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு நீங்க டிராமா போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட் ஆளுக்கு புடுங்கிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலுமே ஹீரோயின் சொல்றது நம்ப மாட்டேவாங்க. அந்த டைம் தான் அப்படியே அவரோட ஹீரோயினை தள்ளி விடும்போது ஹீரோ மேல போய் விழுந்துருவாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேருமே ஒரு மாதிரி பார்த்துப்பாங்க. அப்ப இவரு தான் பிரசிடென்ட்னு தெரிஞ்சிடும். இவருமே சாரின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க இவ பிரச்சனை பண்றா, இவளுக்கு வெளியே போடுற அப்படின்னாட்டி யார் பிரச்சனை பண்றா, கண்ணை திறந்து பாருங்க, நீங்க தான் இங்க வேலைக்கு மாதிரி நினைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் தான் இவ என்ன சொல்லுவானா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற இங்க ரொம்ப இதா பண்ணிட்டு இருக்கியா, இதால ட்ரிப் பிளே பண்றியா, நீ என்ன சிஇஓக்கு ஒய்ஃப் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் பேசிட்டு இருப்பாங்க. அவருக்கு ஏற்கனவே ஒருத்தவங்களை பிடிக்கும், அது நான் தான், நீ நினைக்கிறதுலாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலும் நீ இப்ப இல்லைன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி போவாங்க. அப்பதான் இவன் ஹீரோ பாரு நல்லவ மாதிரி இருந்தா கடைசியில இவன் ஒன்னொருத்தவனை பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. இங்க நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கும். பெட்ரூம் பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஊர் ஃபார்ம் ஹவுஸோட இது பெருசா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. கரெக்டா ஹீரோ வருவாங்க. ரெண்டு பேருமே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துப்பாங்க. ரெண்டு பேரும் என்ன பண்றீங்கன்னு குழந்தை கேட்கும். அப்பதான் என்னன்னா, எதுக்கு அவங்க கையில விழுந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நீங்க எதுக்கு இவனை இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னா காட்டி குழந்தை எங்கதான் தூங்குறேன்ச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏமா நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டீங்க, இன்னமுமே எதுக்கு சார்னு சொல்றீங்க, ஹஸ்பண்ட் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி அம்மா அது சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் ஹீரோயின் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. நீங்க போங்க, நாங்க இங்க தூங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி வெளியே துரத்தி விட்டுருவாங்க. குழந்தைக்கு ஏதோ ஸ்டோரி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோ நினைப்பாரு, பரவாயில்ல, இந்த ஃபீலிங்குமே நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. நெக்ஸ்ட் நாளைக்கு இருக்க பிளான் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு ஹவுஸ் கீப்பிங் கம்பெனிக்கு மட்டும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் இவங்க இவங்க பாரு இங்க வராங்க, இது அதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அப்படியே மேனேஜரா இருக்கிறோம், இது அதுன்னு இருப்பாங்க. கரெக்டா ஹீரோவுமே வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் கிட்ட போய் ஒரு காஃபி எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் இவர் ஒன்ன பாக்கிறது ஏன் அவகிட்ட போய் காஃபி கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்காட்டி, நீ பேசாம இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆஃபீஸ்க்கு இவ்வளவு பார்க்க தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் வெளியே எதுவும் தெரியாத மாதிரி வந்தீங்க அப்படிங்காட்டி, இப்போ வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஏதாவது ஸ்ட்ரெயிட்டா சொல்லு அப்படிங்காட்டி, நீ என் ஒய்ஃப் எல்லாம் இல்ல, நீங்க எப்படியா இருந்தாலுமே நீ தூரத்து தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன், ஏன் அப்படிங்காட்டி எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என் ஒய்ஃப்க்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கரெக்டா ஹீரோமே காஃபி கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பையனுக்கு பர்த்டே அப்படிங்கிற சொல்லுவாங்க. நீ பையனுக்கு அம்மா, என் ஒய்ஃப் இது கூட தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி இது பாத்துக்கறேன் போய் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் குழந்தை அந்த கம்பெனிக்கு வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லங்காட்டி தான் இந்த மேனேஜர் தான் இருக்கு
சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவை பார்க்கணும் வந்து உங்கள் அப்பா யாருன்னு காட்டி அந்த எம்டி பேர் தான் வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, இங்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற எம்டிக்கு வந்து இவ்வளோ பெரிய பையன் இருக்கா, அதெல்லாம் இல்லை அப்படின்னுங்காட்டி அந்த இங்கே ரிசப்ஷன் ஒருத்தி இருக்கோ பையனை பிடிச்சி தள்ளி விட்டுறா. பையன் வந்து ரொம்ப அழுதுட்டு இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி வந்த கம்பெனிக்கு வந்து இவன் வந்து ஃப்ராடு பையன், காசுக்காக தான் வந்து நடிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. கரெக்டாக ஹீரோயின் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த குழந்தையுமே வந்து காப்பாற்றுவாங்க. காப்பாற்றினதுக்கு அப்புறமா இவங்க 2 பேருமே வந்து காசுக்காக தான் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்கே நீ சொன்னீங்கன்னா உனையுமே அம்மான்னு கூப்பிடுவாங்க, என்னையுமே அம்மான்னு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இந்த போய் அடிக்க பேருமே கண்ணு தெரியாதா, மேனஸே இல்லையா, இப்படிதான் புள்ளி பண்ணுவீங்களா ஒரு குழந்தையன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. இருந்தாலுமே அவளுக்கு வந்து என்னன்னா வந்து இவங்க 2 பேருமே பெக் பண்ணி தான் வந்து காசுக்கு இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு அவங்க வாய்க்கு வந்த மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இதேன்னா இந்த கம்பெனியில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்து வாங்கலான்னு இருக்கீங்களா, ட்ரை பண்ணுறீங்களா, அதான் இதான்னு சொல்லிட்டு தான் வந்து ஆளாளுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து ஹீரோ வருவார். எனக்கு குழந்தை இல்லைன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. என்ன ஆச்சுன்னுங்காட்டி இவங்க 2 பேரும் பில்லி பண்ணி இவங்க வெளியே துரத்தலான்னு பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோ ரொம்ப கோவமாயிருவார். இல்லை இவன் ஏதோ பிரச்சனை பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்காட்டி உங்களுக்கு தான் குழந்தை இல்லையில இருப்பார், எங்களை ஃபூல் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால தான் வெளியே துரத்துறோம், இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன் வந்து அப்பதான் ஆக்சிடென்ட் தள்ளிவிட்டு இவ தான் வந்து இவனை காப்பாத்திட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. 2 பேருமே ஏதோ ஸ்கேம் பண்றாங்கன்னு இவன் எனக்கு பையன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்டு கம்பெனி வச்சிருக்கிறோம். இந்த கம்பெனியில இருந்துட்டு நம்ம கிளைண்ட் முக்கால்வாசி வந்து குழந்தைகளுக்காக தான் வந்து நம்ம கிட்ட இது கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் பண்ணங்காட்டி உன் வேலையை விட்டு துரத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உனக்குமே வந்து நான் வார்னிங் பண்றேன், இல்லாட்டி அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அதெல்லாம் இல்லை, வேணும்னே தான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இவ என்னோட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து ஒரு மாதிரி பார்த்துப்பாங்க. 2 நாளைக்கு முன்னாடி குழந்தைய நான் காப்பாற்றினங்காட்டி தான் இவர் இப்படி சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பாங்க. நம்ம ரிலேஷன்ஷிப் பப்ளிக்காக தெரிய வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ நீ இந்த கம்பெனியில் இருக்கணும்னா ஒழுங்காக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து குழந்தைய தூக்கிட்டு ஹீரோயினுமே கூட வா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரூமுக்கு வந்து போயிடுவாங்க. போய் இவங்க அப்படி டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. எதுக்கு இங்கே வந்து என்னங்காட்டி நான் உங்களுக்கு 2 பேர்த்தையும் ரொம்ப மிஸ் பண்ணேன், அதனால தான் டிரைவரை கூட்டிகிட்டு வர சொன்னேன். அப்போ தான் அம்மா ஸ்டோரியில் சொன்னாங்க எதா இருந்தாலும் தனியாக ஃபேஸ் பண்ணணும்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் இவங்க 2 பேருமே வந்து கையை பிடிச்சி வந்து சேர்த்து வச்சிருக்கு குழந்தை, தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. யார் புள்ளி பண்ணாலுமே வந்து இப்படி பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க ஹீரோயின். அப்பதான் வந்து என்னன்னா நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னா, அம்மா என் பர்த்டே நீங்க இருப்பீங்களா அப்படின்னா வீட்டில் போய் செலிப்ரேட் பண்ணலாம், கேக்கு கேண்டில்லாம் ஊதலாம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. எனக்கு கரெக்டாக என் பர்த்டேக்கு வந்து ஃபைனலாக எங்கள் அம்மா கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்த்டே இல்லை, அடுத்த வருஷம் வர எப்போ வரமே உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பாங்க. ஆமா இவன் என் கூட தான் என் ஒய்ஃபாவும் குழந்தைக்கு அம்மாவாகவும் இருக்கணும், நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோ சொல்லியிருப்பாரு. இவன் இப்படி எல்லாம் பேசுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அப்படியே வந்து நம்ம டெம்பரரி ரிலேஷன்ஷிப் தானேன்னு சொல்லிட்டு வந்து மைண்ட் வைஸ் இருக்கும். அப்பதான் வந்து அந்த மேனேஜர்காரி வந்துருவா. எதுக்கு வந்து நாட்டி நான் பையன்கிட்ட சாரி கேட்க வந்தேன், எதுவும் மனசுல வச்சுக்காத அப்படிங்கிற சொல்லுவாங்க. நான் உன்னை பார்க்க விரும்பல அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஏதாவது நான் பண்ண தப்பு தான் மனுஷரும் கேட்பான் அந்த மேனேஜர். ஆனாலுமே போனஸ் கிடைக்கும், நான் தான் வந்து இந்த கிளைண்ட் இது மேனேஜர் இது அதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம மெய்டு இருப்பாங்க, நீங்க ஒரு கால் பண்ணாலே உங்களுக்கு பேசிக் கிளீனிங்ல இருந்து குக்கிங் வரைக்கும் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியா இந்த பிளான் தானவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சரி இங்க ஒருத்தவங்க நிற்கிறாங்கல்லாங்காட்டி இவங்களுக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற சொல்லி பரவாயில்ல அவங்க சொல்லட்டும்பாங்க. அப்பதான் ஹீரோயினே வந்து அவங்க பிளானை வந்து இது பண்ணுவாங்க. நான் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்லாம் சொல்ல மாட்டேன், இது வந்து என்னன்னா வந்து நான் சொல்ற பிளான்ஸ் வந்து என்னன்னா உங்க ஸ்டொமக் வந்து ஏதாவது பேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு நீங்க என்னென்ன சாப்பிடணுங்கிற மாதிரி சொல்லுவேன். உங்க ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை எப்படி சால்வ் பண்ணலாம், குழந்தைகளை கிண்டர் கார்டன் அனுப்புறது, பெட் டைம் ஸ்டோரி சொல்றது, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் இதெல்லாம் சொல்றேன். இது முழுக்க வந்து உங்க ஃபேமிலியோட இதை பத்தி மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இவெல்லாம் எதுவும் தெரியாது, இவ்வளவு எது நம்பாதீங்க, இவ கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்காதீங்க, என் கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க தப்பா சொல்றீங்க, எனக்கு டிஸ்கவுண்ட்டோ கேரண்டியோ ஒன்றும் தேவையில்லை, என் ஃபேமிலிக்கு கேரிங் தான் ரொம்ப முக்கியம், அது இவங்க கிட்ட இருக்குது, இவங்க சொல்றது எல்லாமே வந்து பிடிச்சிருக்கு, அதனால நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன், இவங்க சொல்ற கான்ட்ராக்டே வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி மேம் நீங்க சைன் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால அவங்களுமே வந்து ஹீரோயின் கான்ட்ராக்ட் எடுத்து வந்து அவங்களுமே வந்து சைன் போட்டுருவாங்க. இவளுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடும். ஹீரோயின் வந்து நம்ம அம்மனுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் கிட்ட போய் சொல்லுவாங்க, நான் ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பரவாயில்லையே நீ இது பண்ணிட்டேன், அதனால வந்து உன டீம் லீடரா வந்து ப்ரொமோட் பண்றேன்னு சொல்லுவாங்க. எனக்கு ப்ரொமோஷனா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா உங்க காசை வந்து கடன் அடைச்சிருவேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. எதுக்கு இவ்வளோ அவசரம் அப்படின்னாட்டி நம்ம பேசுனதே இதுதானே, நம்ம மேரேஜ் சீக்ரெட் மேரேஜ் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சீக்ரெட் மேரேஜ் என்ன உங்களுக்கு போய் என்கேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உன்னை பத்தி நான் விசாரிக்கிறேன்னு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்னை பத்தி விசாரிக்கமாங்க, நான் உன் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹஸ்பண்ட் இருந்தாலும் விசாரிப்பீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே கடுப்பாய் போயிடுவாங்க. இவன் ஏன் என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஹீரோ நினைச்சிட்டு இருப்பாரு. இவர் என்ன ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே கடுப்புல தான் வந்து பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் ஊத்தாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எங்க போறேங்காட்டி போகாத, நம்ம 2 பேர் லஞ்ச் சாப்பிடலாம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. இல்ல வேணாங்காட்டி ஆஃபீஸ்ல ஆர்டர் பண்ணிட்டேன் 5 நிமிஷத்துல வந்துரு இப்படி ரொம்ப பண்ணேன்னா ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்க அப்படிம்பாங்க. அதனால ஹீரோயினே வேற வழி இல்லாம தான் வந்து போயிருப்பாங்க. எனக்கு நீ காசெல்லாம் ஒன்றும் தர வேணா, அதை நீ உன் அக்கௌண்ட்லேயே வச்சுக்கோ, ஏற்கனவே உன் காசை வந்து நான் உட்காந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இருந்தாலுமே ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி தான் கோவத்தில் தான் இருப்பாங்க. நீ உன் அக்கௌண்ட் செக் பண்ணியா,
நான் உனக்கு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், இது வந்து உனக்கு டவுரி மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அது எதுக்கு நான் என்ன உங்கள்கிட்ட கேட்டேன்னா, டவுரி எல்லாம் வேணாம், உங்கள் காசை நீங்கள் திருப்பி வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த மேனேஜர் வேறு கதவு தட்டுவா. எதுவும் பயப்படாத, டோர் லாக் பண்ணியிருக்கேன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லுவாங்க. எதுக்கு வந்தேனுங்காட்டி, பையனுக்கு வந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்காட்டி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற சொல்லி, இல்லை நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பிரேக் டைம் டோர்லாம் ஓப்பன் பண்ண முடியாது, நீ போன்னு சொல்லிடுவாங்க. அதனால அவளுமே வந்து போயிடுவா. நெக்ஸ்ட் ஹீரோயின் தான் வந்து போயிட்டாலேன்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட போயிடுவா. மாட்டிப்பேன்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி நீ சத்தமா பேசினா எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம் இருப்பாங்க. கரெக்டா குழந்தையுமே வந்து டோர் ஓப்பன் பண்ணிடும். ஐயோ நாளா எதுவும் பார்க்கலப்பா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து குழந்தையுமே வந்து சொல்லிட்டு போய் படுத்துரும். அப்பதான் வந்து என்னன்னா, நான் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசாம போயிடும், நீங்க உங்க ரூம்ல தூங்குங்க, நான் போய் இங்க தூங்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடி போய் வந்து தூங்கிடுவாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிரும். அப்ப கெட்டவ வந்து வீட்டுக்கு வருவா. என் கிளைண்ட்ல திருடினால உன நான் என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு இருப்பா. கரெக்டா டோரை வந்து அவதான் வந்து ஓப்பன் பண்ணுவா. நீ எதுக்கு இங்க இருக்கிற, நீ என்ன இங்க பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் குழந்தைக்காக வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல வீட்டுல ஏதாவது திருடிட்டு போலான்ட்டு வந்தையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. குழந்தைய பாத்துக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஏதோ திருடருக்கு வந்தேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஒன்ன மாதிரிலாம் நான் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வெளியே போயிடுவாங்க. இந்த குழந்தைக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. நீ ஒரு பேட் ஆண்டி, நீ எதுக்கு இங்கே வந்தா, நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அவளை வீட்டை விட்டு வந்து துரத்தி விட்டுரும். துரத்தி விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி சின்ன ராஸ்கலா இருக்குது, எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் வந்து உன்னை வீட்டை விட்டு துரத்துறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கெட்டவன் நினைச்சிட்டு டென்ஷன் ஆகிட்டு தான் வந்து போயிருப்பா. நெக்ஸ்ட் தான் வந்து வருவா. இந்த பையனுக்கு பர்த்டே வருது இல்லை, நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை பற்றிலாம் நீ எதுக்கு பேசுற அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லுவாங்க. நான் வந்து கிஃப்ட்லாம் ரெடி பண்ணுறேன், அவனை சாரி கேட்குற விதமாக ரெடி பண்றேன். கரெக்டா ஹீரோயின் காஃபி கொண்டு வருவாங்க, வா வந்து வச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினுக்கு என்னன்னா, இவங்க 2 பேர் இருக்கிறத வந்து ஹீரோயின் கொஞ்சம் சந்தேகம் தான் படுவாங்க. பர்த்டே வருதுல, வாங்க எல்லாரும் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி என்னமோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் போயிருப்பாங்க. இவையே தப்பா நினைச்சிட்டு போறா அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. பர்த்டேமே வந்துடும். அப்பதான் வந்து என்னன்னா, இங்க வந்துட்டோம், நமக்கு அந்த குழந்தைய இதுக்கு கிஃப்ட் கொண்டு வந்துருக்கிறோம், கண்டிப்பா அவன் இம்ப்ரெஸ் ஆயிடுவான் இது அதுன்னு இருப்பாங்க. இந்த கண்ட்ரி பம்கின் வேற எதுக்கு வரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவ என்ன, அவ வேலைக்காரியா தான் இங்க இருப்பா, அவ என்ன பண்ண போறா, அவ என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிறா சொல்லிட்டு நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. குழந்தை வந்து அம்மான்னு கூப்பிடுவோம். நேற்று நைட்டு பேசின மாதிரி ஆன்டின்னு தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு தான் வந்து குழந்தைய வந்து ஹால் கூட்டிட்டு வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் இவ அப்படியே கிஃப்ட் கொடுப்பா. இந்த எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் ரேசிங் டாய்னுங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சீ ஃபுட் சாப்பிடலான்னு கூப்பிடுவா. குழந்தைக்கு சீ ஃபுட் அலர்ஜி இருக்கு அப்படிங்கிற சொல்லுவாங்க. சரி காமி, நீ என்ன பெருசா வாங்கிட்டு வந்திருக்கா, இந்த டெடி பியர் தானே வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவ தூக்கி போட்டுருவா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது, தேங்க்யூ ஆன்டின்னு சொல்லிட்டு குழந்தையுமே வந்து சொல்லிடும். வந்து ஹாப்பியா இருக்கா, இதே போது வெறுமா கம்பேர் பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. நான் தான் இந்த வீட்டோட யங் லேடி அப்படிங்கிற, யார் யங் லேடி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவன் ஹீரோ வந்துவான். வந்ததுக்கு அப்புறமா இங்க பாருங்க, இவங்க 2 பேரும் எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேங்க, எனக்கு இவங்க பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பையன் கொஞ்சம் இதா பேசலாம் அப்படிங்கிற சொல்லுங்காட்டி, நாங்க 3 பேர் செலிப்ரேட் பண்ணிருக்கோம், நீங்க 2 பேர் வேணா, நீங்க 2 பேர் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து துரத்தி விட்டுருவாங்க. அப்பதான் வந்து என்னன்னா, குழந்தை அப்படியே ப்ரே பண்ணிட்டு தான் வந்து கேண்டில்லாம் வந்து ப்ளோ பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து, எனக்கு நான் கிஃப்ட் கொடுத்தேன்ல அது உனக்கு பிடிச்சிருக்காங்க, ஆமாம்மா உண்மையாவே பிடிச்சிருக்குது, நான் எப்பவுமே சாப்பிடும் போது விளையாடும் போது அதை கூடவே வச்சுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும். இதை நீ தான் இது பண்ணியா, ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. சரி அப்பா நீங்க என்ன கிஃப்ட் கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு அவ்வளோக்கு டைம் இல்லை, வாங்குறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, இதான் பிஸியா இருக்கும்போது வாங்கினேன், எதுவும் நினைச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த குழந்தையோட போட்டோ ஹீரோயின் இருக்கிற மாதிரி எல்லாமே தான் இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது, ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க, ஹீரோயின் போட்டோவா இருக்குமா, ஹீரோயின் பேர் ஒரு மாதிரி ஆயிரும். இவரே எப்படி எல்லாம் நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு குழந்தை நினைக்கும், இவங்க 2 பேரும் க்ளோஸாவே இருக்கிறதுல நம்ம ஏதாவது இவங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ குழந்தை போயிருக்கோம். அப்பதான் வந்து நான் உங்க 2 பேருக்கும் ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல பையன் ரொம்ப வளர்ந்துட்டேன், நான் ஜூஸை குடிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து குடிச்சிருவாங்க. என்னது ஜூஸ் இப்படி இருக்கு, ரொம்ப ஸ்பைசியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதான் இந்த குழந்தை சொல்ல, அப்பா அம்மா 2 பேரும் தூக்கம் வந்தா போய் தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால 2 பேருமே வந்து போயிடுவாங்க. குழந்தை ஒரு பக்கம் வேற சந்தோஷமா இருக்கும். ஹீரோயின் வந்து எந்திரிச்சு பார்ப்பாங்க, அப்படியே இவரு கூட தூங்கின மாதிரி வந்திருக்கும். நான் எப்படா குடிச்சிட்டு வந்து இங்க தூங்கினேன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு தான் வந்து என்ன நினைச்சுன்னு நினைச்சு பார்ப்பாங்க. ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட்டா இருக்கும். அப்ப ஹீரோ போய் வந்து அவங்க கிட்ட வந்து அப்படியே வந்து ரொமான்ஸ் பண்ணலான்ட்டு தான் வந்து போயிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வேணான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து 2 பேருமே அப்படியே அந்த ட்ரிங்க்ஸ்ல ஏதோ கலந்து கொடுத்தங்காட்டி அப்படியே வந்து இவங்க 2 பேருக்குள்ளதான் வந்து அப்படியே வந்து ரொமான்ஸ் நடக்கும். இதான் வந்து ஹீரோயின் வந்து நினைச்சு பார்த்துட்டு இருக்க மாதிரி கூப்பிட்டுருவாங்க. ஹீரோக்கு ஒரு பக்கம் வேற சந்தோஷமா இருப்பாங்க. அப்பதான் வந்து யாரோ கதவு தட்டுவாங்க. ஐயோ இவ வேற வந்துட்டாலே மேனேஜர், நம்ம ரிலேஷன்ஷிப் பப்ளிக்கா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி, அதனால என்னன்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் போவாரு. எதுக்கு இங்க வந்து அப்படின்னு மட்டும் இல்ல, நீங்க ஏன் ஷர்ட் கூட வியர் பண்ணாம இருக்கீங்க, நானும் என் ஒய்ஃப் இருக்கிற இடத்துல நான் எப்படி வேணா இருப்பேன், உனக்கு எதுக்கு இந்த தேவை, உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஓ வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து இது பண்ணுவாரு. உண்மையாவே இவர் என்ன அவளை ஹேட் பண்றாரா என்னன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து அப்படியே வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோ பேசுனதவே தான் வந்து திருப்பி வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒருவேளை இவங்களுக்குள்ள ஒன்றும் இல்லையா, நம்ம தான் தப்பா நினைக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் தான் வந்து இங்க ஹீரோ வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறமா என்ன, ஏன் நீ ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படிங்கிற சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு எப்படி காசு கொடுக்கலான்ட்டு இது பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. உன் காசு கொடுத்தாதான் நான் போய் எங்க அம்மா அப்பால காப்பாற்ற முடியும், வேற என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க.
அப்பதான் ஹீரோ ஒரு ஃபோனை காமிப்பாரு. இங்க பாரு, நான் வந்து உனக்கு கேர் பண்ணாமலாம் இல்லை, நீ எதுவும் பயப்பட தேவையில்லை, அந்த காசை நீ கொடுக்க தேவையில்லை, எவனே கல்யாணம் பண்ண தேவையில்லை, நான் அவங்கள எல்லாம் காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுவாங்க. கரெக்டா அப்போ வந்து மேனேஜருமே வந்துருவாரு. இல்ல இவர் ட்ரெஸ் கிளீன் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் அங்கிருந்து வந்து போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் தான் வந்து இங்க 2 பேரும் அவங்க 2 பேரும் எதுக்கு ஒன்னாவே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பா. அவளே ஒரு வேலைக்காரியா இருக்கிறவ, அவ எப்ப பார்த்தாலும் அவங்க கூட க்ளோஸா இருக்கிறா, நான் சீக்கிரமா அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவ இருக்கிறாலே உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கண்ட்ரி பம்ப்கினை எப்படியாவது வந்து துரத்தி விட்டுட்டு தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் கல்யாணம் மட்டும் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சின்ன குழந்தையுமே வந்து வீட்டை விட்டு துரத்திடுவேன், அவன் வந்து பிசிக்கலா வந்து ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கரெக்டா வந்துருவாங்க. என்ன பகல் கனவு காண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு போய் ஒரு கப் காஃபி எடுத்துருவாங்கம்பாங்க. லூஸ் ஆயிரு காஃபிலாம் கேட்கறேனுங்காட்டி, நீ ஏன் நம்ம மெயில் பார்க்கவே இல்லையா, நோட்டிஃபிகேஷன் பாருங்க, நான் தான் இனிமேல் வந்து டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க போனை பார்த்துட்டு தான் வந்து ஷாக் ஆயிடுவாங்க. ஷாக் ஆனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு வந்து வேக வேகமா போவாங்க. ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் வேற வாமிட் வரும். என்னாச்சு இப்ப கொஞ்ச நாளா நமக்கு இப்படிதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் நடந்துச்சுல, அதையுமே வந்து ஹீரோயின் வந்து அப்படியே வந்து நினைச்சு பார்ப்பாங்க. ஐயோ அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்தங்காட்டி தானவா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பார்த்துட்டு தான் வந்து அப்பா நம்ம பிரெக்னெண்டா இருக்கிறோமான்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் டெஸ்ட் எடுக்க வந்து போயிருப்பாங்க. அந்த கண்ட்ரி பம்ப்கின் இதுக்கு வந்து நீங்க வந்து டைரக்டர் ஆக்குனீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அவ இந்த இத்தனை நாளா வந்து எவ்வளவோ கிளைண்ட்ஸ் வந்து கம்பெனிக்கு வாங்கி கொடுத்துருக்கா, நீ வந்து உன் ஜிஎம் பொசிஷனையுமே வந்து குட் பை சொல்லிடு, ஏன்னா ஒன்னால வந்து நிறைய கிளைண்ட் போயிட்டாங்க, இது நான் எடுக்கிற முடிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் அப்பதான் ஹீரோவை கூப்பிடுவாரு. வரேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு கோவமா வந்து வெளியே போயிடுவாரு. அப்புறம் தான் வந்து இவன் போன்ல என்ன இருக்கும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து அவர் போனை எடுப்பா. கண்டிப்பா ஏத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து இவர் அவனை வந்து சமாதானப்படுத்திடுவாரு. நெக்ஸ்ட் இவ உட்காந்துருப்பா. நீ எதுக்கு இங்க உட்காந்துருக்கேன்னு இந்த வால்பேப்பர்ல எதுக்கு இவ இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பாங்க. நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் இல்லாம எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சொல்ல வரும்போது 2 பேருமே வந்து கிஸ் பண்ணிடுவாங்க. கிஸ் பண்ணதுக்கு அப்புறமா எங்க ரிலேஷன்ஷிப் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நான் நீங்க ஜோக் பண்ணிட்டு இருந்தீங்களா, இத்தனை வருஷமா நான் உங்களை பக்கத்திலேயே இருந்தேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சேன், நீ தான் நினைச்சேன், நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு. டைம் நான் சொல்லிட்டேன், நீ தான் வந்து என்ன புரிஞ்சுக்கவே இல்லை, இவதான் என் ஃபேமிலி, இவளை மட்டும் தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பையனுக்காக தானே இவ்வளவு கல்யாணம் பண்ணிட்டேன்னு, அது எங்க பர்சனல் மேட்டர், நாங்க 3 பேருமே வந்து இப்ப ஹாப்பியா ஃபேமிலியா இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. அதனால இவ அப்படியே கோவப்பட்டுட்டு தான் வந்து வெளியே போயிடுவா. வெளியே போனதுக்கு அப்புறம் தான் வந்து என்னன்னா, நானே அவங்க நீங்க க்ரஷ்ஷா இருப்பாங்கன்னு நினைச்சேன், நீ தப்பா நினைச்சுக்கிறதுக்குலாம் நான் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற சொல்லுவாங்க. இந்த குழந்தை இருக்கிறத நினைச்சா வந்து அவன் அப்செட் ஆயிடுவானா பையன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அப்செட்லாம் ஆக மாட்டான், அவனுக்கு இப்போ உடம்புமே வந்து ரொம்ப சரியாயிட்டே வருது, கண்டிப்பா குழந்தைய அவனுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வீட்டுக்கு வந்துருவாங்க. அம்மா தண்ணி குடிங்கன்னு சொல்லிட்டு வந்து குழந்தை தண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் தான் வந்து இன்னைக்கு ரொம்ப வேலை பார்த்து டயர்டா இருப்பீங்க, கால் மசாஜ் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு மசாஜ் பண்ணி விடும். க்ளோஸ்ல போவாங்க. அப்பதான் வந்து குழந்தை வந்துடும். நம்ம எல்லாம் ஃபேமிலி தானே, நம்ம எல்லாம் ஒன்னா தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு தான் வந்து அப்படியே நடுவில் படுக்க வச்சு 2 பேருமே வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் டே வந்து குழந்தைய வந்து வாட்டர் பார்க் கூட்டிட்டு போலான்ட்டு வந்திருப்பாங்க. ஹீரோயின் பர்ஸ்ல ஏதோ ஒரு மறந்து வச்சுட்டு வந்துருப்பாங்க. நீ கார்ல போய் ஏறி நான் கொண்டு வரேன்பாங்க. இந்த பையனுமே வந்து கார்ல ஏறிடும். வாங்க அவங்க மேடம் மட்டும் நம்ம போய் வந்து அப்பாவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவ கூட்டிட்டு போயிடுவா. குழந்தைய வந்து எங்கேயோ வந்து கூட்டிட்டு போயிடும். குழந்தைய காணா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இவ யாருன்னா ரிசப்ஷனிஸ்ட். இவ வந்து அந்த குழந்தைய கடத்தி வச்சிருவா. அப்பதான் வந்து நீ குழந்தைய கடத்தி வச்சதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ், உனக்கு வந்து அமௌண்ட் வந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், நான் சீக்கிரமா ஒய்ஃப் ஆயிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நீ உன் வேலை செஞ்சதுக்கு போதும், நீ இங்க இருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவ என்னன்னா இந்த குழந்தைய கடத்தி வச்சிருந்தாதான் வந்து அவங்க 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆயிடும். டிவோர்ஸ் ஆயிட்டு ஹீரோயினை வீட்டை விட்டு துரத்திட்டு இவ கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஒரு பிளான்ல தான் வந்து இவ வந்து குழந்தைய கடத்தி வச்சுட்டு இருப்பா. அதனாலதான் வந்து நான் அந்த அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினைச்சிட்டு இருப்பா. இங்க வந்து பையன் அப்பதான் வந்து மயக்க தெரிஞ்சுட்டு அப்பா அம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கோம். அப்பதான் வந்து குழந்தை எங்க இருக்காங்க அப்படிங்காட்டி அந்த ரிசப்ஷனிஸ்டா இருந்தாலும் அவ அக்கௌண்ட்டை செக் பண்ணா அவளுக்கு வந்து அந்த இவ பேசிட்டு இருக்கும் போதுதான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வந்து பக்கம் வருவாங்க. அப்படியே இவகிட்ட பேச்சு கொடுத்துட்டே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரிமோட்டை வந்து ஹீரோ வந்து எடுத்துருவாரு. ஒழுங்கா கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப வந்து மறுபடியும் அவளுக்கு வாமிட் மாதிரி இருக்கும். நீ பிரெக்னெண்டா இருக்கியா அப்படிங்கிற சொல்லுவாங்க. சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதை பிளாஷ் பண்ணலான்ட்டு போவா. ஆனாலுமே அவனால எதுவுமே வந்து பண்ண முடியாது. என்ன இப்ப என்ன ஏன் இது பண்ண முடியல, நீங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கவே விட மாட்டேன்பாங்க. அப்ப கரெக்டா வந்து அங்க இருக்கிறவங்க செக்யூரிட்டி வந்து பிடிச்சிருவாங்க. அப்பா நான் வந்துட்டேன் அப்படிங்கிற சொல்லுவாங்க. எப்படி வந்தேங்க அம்மா, ஃபர்ஸ்ட் நான் பயந்துட்டேன், ரொம்ப பயந்துட்டேன், அதுக்கப்புறம் தான் வந்து எப்படியோ காப்பாத்திட்டாங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. அம்மா இதை ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்கு, இதை வச்சுதான் அப்பா வந்து என்ன கண்டுபிடிச்சாரு, உங்க கூட இருக்க ரிசப்ஷனிஸ்டுமே வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்க, நீங்களும் ஜெயிலுக்கு போயிருங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. நல்லது செஞ்சவங்களுக்கு நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சவங்களுக்கு கெட்டதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அமேசிங்கான ஸ்ட்ராங்கான கிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே பெஸ்ட்டுமாங்க. வாட்டர் பார்க் போலாமாங்க, இல்ல தங்கச்சி வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் போலான்னு சொல்லிட்டு இவங்க குடும்பமா சந்தோஷமா இருக்காங்க. இதோட இந்த மூவி முடியுது. தேங்க்யூ.